கிறிஸ்து இயேசுவிலும் அன்னை மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தை பேரருள் தந்தை ஸ்டார்வின் அவர்களே, நம்முடைய மறைமாவட்டத்தின் பொருளாளர் தந்தை பேரருள் தந்தை பிரதீப் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அருமை தந்தையர்களே, துறவிகளே, அருள் சகோதரிகளே, கன்னியர்களே, ஊர் பெரியவர்களே, பல இடங்களில் இருந்து நடந்து வந்து ஆண்டவரின் தரிசனத்தையும் அன்னையின் அன்பையும் பெற்றுச் செல்ல வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன். இந்த காலை பொழுது ஒரு அருமையான காலை பொழுது. அம்மா என்று அழைக்கின்ற அந்த குரலை கேட்டு மனம் அப்படியே துள்ளி மகிழ்கின்றது. அம்மாவென்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயிரில்லையே, உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் அன்னையைப் போல ஒரு பிறவி உண்டோ என்று கவிஞன் பாடுவான். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டு முழுவதும் நாம் ஏங்கி இருந்தது போல நம் ஏக்கத்தை நிறைவு செய்யும் நாளாக இந்த நாள் விளிர்கிறது. இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள். இந்த நாள் நாம் மன்னிக்கப்படுகின்ற நாள், தூய்மையாகின்ற நாள், அன்னையின் கனிவு பார்வை, கருணை பார்வை நம்மீது விழுகின்ற நாள், ஆண்டவரின் அன்பை அதிகமாக எடுத்து சொல்லும் ஒரு அற்புதமான நாள். ஏனென்றால் அன்னையைப் போல ஆண்டவரை அதிகமாக எடுத்து சொல்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. இன்று காலையில் நாங்கள் ஆயர் இல்லத்திலிருந்து இங்கே வரும் பொழுது 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதையெல்லாம் தாண்டி வந்தோம். எங்களுக்குள்ளே ஒரு விதமான புன்னகை இருந்தது. அதன் பிறகு இங்கு வந்து சேர்ந்தோம். நீங்களும் அனைத்து தடைகளையும் தாண்டி அன்னையை தரிசிக்க ஏராளமாக வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆவலை போற்றுகிறேன். இந்த திருவிழா கொண்டாடுவதற்கு முன்னால் எவ்வளவு நாள் இதை திட்டமிட்டு எல்லாவற்றையும் சரிபட பார்த்திருக்க வேண்டும். நிரல்பட ஒவ்வொன்றாக அதை கண்காணித்து இந்த நாள் சிறப்பு மிக்க நாளாக இருக்க வேண்டும் என்று உழைத்த பங்கு தந்தையையும் அருள் கன்னியர்களையும் ஊர் பெரியவர்களையும் நான் பாராட்டுகிறேன். நான் இந்த திருப்பலியை துவக்குவதற்கு முன்னால் என்னுடைய உடைகளை அணிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது 2.5 வயது மதிக்கக்கூடிய ஒரு சிறுவன் என்னை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் உதடுகளில் புன்னகை இல்லை, ஏதோ ஒரு பெரிய சீரியஸ்னஸ், ஒரு ஆச்சரியத்தோடு ஒரு வியப்போடு ஆயர் அணிவதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். நான் இந்த சங்கிலியை எல்லாம் போட்டுவிட்டு அவனை பார்த்தேன். பார்த்துவிட்டு ஒரு புன்னகையை பூத்தேன். என்ன ஆச்சரியம்! கையை லேசாக ஆட்டினேன். அந்த பையன் உதடுகளை திறந்து என்னை பார்த்து புன்முறுவல் பூத்தான், கைகளை அசைத்தான். அந்த இங்கீதமான உறவு அப்படியே உலகை ஆட்டி கொண்டிருக்கிறது. த ரிப்பிள் ஆஃப் ஜாய் அப்படி என்று சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கல்லை குளத்தில் எறிந்தால் அந்த கல் கீழே சென்று விடும். ஆனால் அது ஏற்படுகின்ற அந்த அதிர்வுகள் இருக்கிறதே, அது குளத்தின் எல்லை வரைக்கும் சென்று எல்லோரையும் அது அசைத்து விடுகிறது. அதே போல ஒரு புன்னகையானது நம் எல்லோரையும் அசைத்து விடுகிறது, அதிர்வு செய்ய விடுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய திருத்தந்தை நமக்கு சொல்வதை சற்று கவனிப்போம். நற்செய்தி என்றால் என்ன? இயேசுவின் வாழ்வை எடுத்துச் சொல்வது, அவருடைய போதனைகளை கூறுவது, இறப்பு உயிர்ப்பை எல்லாம் அறிவிப்பது நற்செய்தி அப்படி என்று சொல்லுவோம். நம்முடைய திருத்தந்தை என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நற்செய்தி என்பது நமது ஆன்மாவை தொடும் புன்னகை. நீங்க எல்லோரும் இந்த புன்னகையால் மகிழ்விக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு சிறிய புன்னகையானது அனைவரையும் மகிழ்விக்கிறதோ, அதே போல உங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் புன்னகை பூப்பவர்களாக, நற்செய்தியின் புன்னகையை பெற்று அதை பிரதிபலிப்பவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இந்த துவக்க நாளில் இதைவிட எந்த அருளை உங்களுக்காக நான் இறைஞ்ச முடியும்? நற்செய்தியினால் தூய்மைப்படுத்தப்பட்டு அதனுடைய வார்த்தைகளினால் ஈர்க்கப்பெற்று மனதிலேயே மனமாற்றம் அடைந்து இன்னொரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள, மகிழ்ச்சியின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உங்களை தயாரிப்பதுதான் இந்த நற்செய்தி. நற்செய்தியின் சாரமே மகிழ்ச்சி தான் என்று அவர் கூறுகிறார்.
கிறிஸ்துவின் நற்செய்தி மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. லூக்கா 2:10 கூறப்பட்டிருக்கிறது. அது யாருக்கு கூறப்படுகிறது? இரவு முழுவதும் பகல் முழுவதும் ஆடுகளை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருந்த அந்த 7 இடையர்களுக்கு கூறப்படுகிறது. இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்ன? உங்களுக்காக தாவீதின் நகரிலே ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பு நற்செய்தி. நற்செய்தி வியப்பூட்டும் நற்செய்தி. அழகான ஒரு நிகழ்வு அங்குண்டு. அதுதான் இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் பிறப்பு ஒரு மகிழ்வு. அவர் கடவுள், ஆனால் மனிதனாக பிறந்தார். அதை மகிழ்வோடு அறிவிக்க வேண்டும், மகிழ்வோடு எங்கும் எடுத்து சொல்ல வேண்டும். மற்ற உணர்வுகள் வழியாக நற்செய்தியை எடுத்து சொல்லா என்றால் அதனுடைய உண்மை நிறைவை அந்த மகிழ்ச்சி அந்த நற்செய்தி அடைய முடியாது. இனி நற்செய்தியை போதிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை அடிப்பார், உன்னை கொன்று விடுவார், உன்னை நரகத்தில் தள்ளுவார், அதையா ஆண்டவர் போதிக்க வந்தார்? உன்னை மீட்க வந்தார், உன்னை அரவணைக்க வந்தார், உன்னை ஆசீர்வதிக்க வந்தார், உன்னை அனைத்து பாவத்தில் இருந்தும் மீட்டு உனக்கு மகிழ்ச்சியூட்ட வந்தார். திரும்பி வந்த மகனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? புத்தாடை உடுத்துங்கள், காலடிகளுக்கு மிதியடி போடுங்கள், அவனுக்கு மோதிரம் அணிவியுங்கள், விருந்து கொண்டாடுவோம். என்ன மகிழ்ச்சி, என்ன உறவு, என்ன வாழ்த்து! அன்புக்குரியவர்களே, அந்த நிகழ்ச்சி தான், அந்த புன்னகைத்தான் நம் எல்லோரையும் ஆட்கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வோடு தொடர்புடையவர் மரியா என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர் ஒரு கன்னி. அந்த கன்னி கடவுளுக்கு தாயாக மாறுகின்றார். கன்னி தாயாக மாறுவது ஒரு அற்புத நிகழ்வு, ஒரு வியப்பான நிகழ்வு. அந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கப்படுகின்றார்கள் அன்னை. இது எங்கனமாகும்? அந்த நேரத்தில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நீர் தூய ஆவியால் நிரப்பப்படுவீர், பிறக்க போகும் குழந்தை பெரியவராக இருப்பார். அந்த உரையாடலில் வருவது என்ன? ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் நடக்கின்றவர், மனுக்குலத்திற்கும் நடக்கின்ற உரையாடல். மனுக்குலம் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், அன்னை மரியாள் மனுக்குலத்தின் பிரதிநிதி. அவர் தனக்காக மட்டும் இதோ ஆண்டவரே உமது அடிமை என்று சொல்லவில்லை. எப்படி பழைய ஏவாள் தன்னுடைய பாவத்தின் வழியாக, தவறுகளின் வழியாக இந்த உலகத்திற்கு இறப்பை கொண்டு வந்தாளோ, அதே போல அன்னை மரியாள் புதிய ஏவாளாக இதோ உமது அடிமை என்று சொல்லி இந்த உலகத்திற்கு மீட்பையும் மகிழ்வையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இதோ உமது அடிமை என்பது அன்னை மரியாளின் வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது, நம் ஒவ்வொருவரின் வார்த்தையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லுகிறது. அவர் இயேசுவின் தாயாக இருப்பதால், ஒரு கடவுளின் தாயாக இருப்பதால், அதை திருச்சபை பிரகடனப்படுத்துவதால் என்ன பயன்? கடவுளுக்கு தாயாக இருக்கிறீர், நீர் சிறந்தவர், வாழ்த்தப்படுவீராக என்று சொல்வதனால் என்ன பயன்? அவர் எனக்கு என்ன செய்ய முடியும்? இதை ஒரு பெரிய அறிஞர் சொல்லுவார், இதோ உமது அடிமை, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே என்று ஆண்டவர் மரியாளுக்கு சொல்வதனால் எனக்கு என்ன பெருமை? அவர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும். என்னை பார்த்து, அன்னையை பார்த்து சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள். ஆண்டவர் நம்மை அன்போடு அரவணைக்கின்றார், ஆதரிக்கின்றார், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற அந்த விழாவை கொண்டாடுவதுதான் இந்த விழா. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை நமக்கும் அன்னை என்பதை மறக்கக்கூடாது. யோவான் 25:26 நாம் பார்க்கின்றோம், இதோ உன் மகன், இதோ உன் தாய். பக்கத்தில் நின்றவர் சீடர் மட்டுமல்ல, அடையாள முறையில் அவர் திரு அவைக்கும் ஏன் உலகத்திற்குமே பிரதிநிதியாக மாறுகின்றார். இதோ உன் அன்னை என்று அந்த சீடனுக்கு சொல்லும் பொழுது, யோவான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம், அந்த சீடனுக்கு சொல்லும் பொழுது அந்த சீடனுக்கு மட்டும் தாயாக இல்லை, திரு அவைக்கும் அவர் தாயாக மாறுகின்றார். உலகம் அனைத்தில் உள்ள மக்களுக்கும் தாயாக மாறுகின்றார். ஏனென்றால் இந்த திருவிழாவுக்கு வந்திருப்போரில் எல்லோருமே கத்தோலிக்கர்கள் அல்ல, நம்முடைய பிற சபையை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்து சகோதர சகோதரிகள் அன்னையின் மீது பற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த அன்னை நம் ஜெபத்தை மட்டும் கேட்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா?
தன்னுடைய அன்பு மகனை அன்பு செய்கின்ற அனைவரையும் அவர்கள் ஆசீர்வதிக்கின்றார்கள். அவர்கள் ஒருவேளை திருமுழுக்கு வாங்காமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவை அன்பு செய்கிறார்கள். இயேசுவின் விழுமியங்களை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கிறார்கள். இயேசுவின் நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறக்காதீர்கள். எனவே அந்த அன்னை எல்லோருக்குமே தாய் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மரியாவின் பாதுகாப்பு, மரியாவின் அன்பு, மரியாவின் அரவணைப்பு, அவருடைய உடனிருப்பு, அவருடைய பராமரிப்பு, எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய திருநாமம் நம்முடைய வாயில் பொங்கி வழிகிறது. அன்புக்குரியவர்களை, ஒரு அன்னை என்பவர் யார்? அன்பு செலுத்துபவர் மட்டுமல்ல, பக்கத்தில் இருப்பவர், துணையாக வருபவர், நம்மை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டார். ஆண்டவரை பற்றி சொல்லுகிற பொழுது கூட அன்னையின் எடுத்துக்காட்டை வைத்துத்தான் விவிலிய ஆசிரியர்களும் நம்முடைய திருமறையின் போதகர்களும் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அன்னையின் மேலான பண்பை ஆண்டவருக்கு ஏற்றிச் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அன்புடையவர், கருணையுடையவர், பரிவுடையவர், இரக்கம் மிகுந்தவர், உடனிருப்பவர், உடன் நடப்பவர். இதிலிருந்துதான் நமக்கு தெரிகிறது. இது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து நீரும் இரத்தமும் வழிந்தோடியது என்று விவிலியம் நமக்கு கூறுகிறது. இங்கு திரு அவை பிறக்கிறது, அடையாள முறையில் பிறக்கிறது. தண்ணீர் திருமுழுக்கையும் இரத்தம் நற்கருணையையும் குறிக்கிறது. ஆதாம் தூங்கிய பொழுது விழாவிலிருந்து ஆண்டவர் அவனுடைய விழா எலும்பை எடுத்து பெண்ணை படைத்தார். அதே போல திருச்சபை என்னும் மணவாட்டியை இயேசுவின் விழாவிலிருந்து ஆண்டவர் ஈண்டெடுக்கிறார் என்று சொல்ல முடியும். அவ்வாறு ஈண்டெடுக்கும் பொழுது அன்னை மரியாளும் அங்கே இருக்கிறார்கள். திரு அவை, அதாவது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, அவரது இறப்பு உயிர்ப்பால் மீட்கப்பட்டவர்களுக்கு மரியா தாயாக மாறுகிறாள். நம்பிக்கை கொண்டவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் என அழைக்கிறார். மார்க்கு 3:33-35. யார் என்னுடைய சகோதரி, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர், யார் என் தந்தையின் திருவுளத்தை ஏற்று நடக்கிறார்களோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்று ஆண்டவர் கூறுகிறார். அந்த சகோதர சகோதரிகள் ஆண்டவரை அன்பு செய்கிறார்கள், இயேசுவை அன்பு செய்கிறார்கள். இயேசுவை அன்பு செய்கிறார்கள் என்றால் அவர் இயேசுவின் பங்காளிகளாக மாறுகிறார்கள். இயேசுவின் பங்காளிகளாக இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே அன்னை தாயாக மாறுகின்றார். முதல் நற்கருணை, அந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை முதலில் விசுவசித்தவர் அன்னை மரியாள். கருவினில் தொடங்கி கல்லறை முடிய இறைவனின் திருவுளத்தையும் அவருடைய வார்த்தையையும் ஏற்று அதன்படி நடக்க முயற்சி செய்தவர் அன்னை மரியாள் என்பதை நாம் மறக்கவே கூடாது. எனவே மரியா இயேசுவுக்கும் திரு அவைக்கும் தாயாக மாறுகிறார். இயேசுவை அன்பு செய்வும் அனைவருக்கும் அவர் தாய். மேலும் 2ஆம் வத்திக்கான் சங்கம் திரு அவை என்பது கிறிஸ்துவின் மறையுடல், விசுவாசிகளான புதிய இறை மக்களின் கூட்டம் என்று நமக்கு சொல்லுகிறது. பவுலடிகளார் இதை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் மறையுடலில் கிறிஸ்து மூலைக்கல்லாகவும் திரு தூதர்களையும் இறைவாக்கினரையும் அடிக்கல்லாகவும் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம் என்று சொல்லுவார் திரு அவையை. இது கிறிஸ்துவின் மறையுடல். அவர் இந்த திரு அவைக்கு தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். தலையாகிய கிறிஸ்துவுக்கு அன்னை மரியாள் தாயாக இருந்தார்கள் என்றால், உடலாகிய அந்த கிறிஸ்துவின் மறையுடல் நாம் எல்லோருக்குமே அந்த அன்னை தாயாக மாறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை நமது அன்னை. எவ்வாறு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கடவுள் கிறிஸ்துவிடம் காட்டிய அந்த அன்பிலிருந்து அவரையும் நம்மையும் பிரிக்க முடியாதோ, அதே போல அன்னை மரியாவிடமிருந்து எந்த கத்தோலிக்கனையும் பிரிக்க முடியாது. அது ஒரு ஆழமான உறவு, அன்பான உறவு. அந்த அன்புக்கு ஈடாக எதுவுமே இங்கே இருக்க முடியாது. இப்போ அன்னையை பார்ப்போம். இயேசுவின் இறப்பிற்கு பிறகு நிலைகுலைந்து போனது திரு அவை. பேதுரு, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார். சீடர்கள் ஆங்காங்கே சிதறிவிட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்களை ஒன்று கூட்டிய பெருமை யாரை சார்ந்து இருக்க வேண்டும்? அன்னை மரியாள் சிலுவையின் அடியில் நின்றார்கள்.
அந்த அன்னையின் மதிப்பை அன்றைக்கே திருச்சபையும் திருத்தூதர்களும் கண்டுகொண்டார்கள். அந்த அன்னையை தங்களுடைய வாழ்வின் மையமாக, விசுவாச வாழ்வின் மையமாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மைய இடத்தை பிடித்தவர் தான் அன்னை மரியாள். அங்கே இருந்து கொண்டு அவர்கள் சிதறிப்போன சீடர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டுகிறவர் முதலில் அவர் என்ன செய்கிறார்? எல்லோரையும் அழைத்து ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபமானது வானத்திற்கு செல்லுகிறது. இறைவனுடைய அந்த இருப்பிடத்தை அசைத்து நகட்டி விடுகிறது. ஆண்டவர் அங்கிருந்து தூய ஆவியை அனுப்புகிறார். அன்னை மரியாள் மீதும் அனைத்து சீடர்களின் மீதும் தூய ஆவி இறங்கி வருகிறார். அச்சம் அகலுகிறது, பயமும் திகிலும் அகன்று போகின்றது. வீரம் கொள்ளுகிறார்கள், வெற்றி கொள்ளுகிறார்கள். அன்னையின் பிரசன்னம் நம்மை ஆதரிக்கும் பிரசன்னம். அன்னையின் பிரசன்னம் நம்மை உசுப்பிவிடும் பிரசன்னம். அன்னையின் பிரசன்னம் நமக்கு ஆறுதலாகவும் ஆற்றலாகவும் இருக்கின்ற பிரசன்னம். அந்த பிரசன்னத்தினால் திரு அவையை ஏற்படுத்துவதற்கு அன்னை மரியாளும் ஒத்துழைக்கின்றார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மிகவும் அருமையான ஒரு அன்னை. இன்றைக்கும் அந்த அன்னை நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் இருந்தும், பல பண்பாடுகளில் இருந்தும், பல விசுவாச சத்தியங்களில் இருந்தும் இங்கு வந்திருக்கின்றவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்ற அந்த அன்னை, தூய ஆவியினால் நம் அனைவரையும் நிரப்ப ஒத்துழைக்கின்ற அந்த அன்னை நம் எல்லோரையும் அவர்கள் பாதுகாக்கின்றார்கள் என்று மறக்க வேண்டாம். இயேசுவின் தாய் மரியாவோடு இணைந்து மன்றாடும் நாம் மாபெரும் ஆவியின் இயக்கமாக மாறுகின்றோம் என்று ஒரு அறிஞர் கூறுகிறார். அது உண்மைதான். நாம் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம் அல்லவா? ஆண்டவரை புகழுகின்றோம் அல்லவா? அவரை பார்த்து ஜெபிக்கின்றோம் அல்லவா? நாம் ஆவியின் இயக்கம், ஆவியின் வல்லமையை யாரும் பிரித்துவிட முடியாது. ஆவியின் கூட்டங்களுக்கெல்லாம் செல்லுகிறோம். ஆனால் ஒவ்வொரு திருப்பலியின் பொழுது நீங்கள் வரும் பொழுது ஆவியின் இயக்கமாக இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டைனமைட் சொல்லுவாங்க இல்லையா, ஆற்றல் நிறைந்த ஒரு இறைவனின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று மறக்க வேண்டாம். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி என்ற ஒரு நம்பர் 963 சொல்லுகிறது, திருச்சபை என்னும் உடலின் தலையாகிய இறைமகன் இயேசுவை பெற்றெடுத்ததால் தூய கன்னிமரியா அருள் நிலையில் அவருக்கு தாயாகிறார். தலைக்கு தாயாக இருந்தால் உடலாகிய நமக்கும் அவர் தாய். இந்த அருமையான நாளிலே இந்த அன்னை நம் அனைவரையும் அரவணைக்கின்றார். நம்மை பிரிந்து விடாமல், நாம் திகிலுற்று அச்சமுற்று அகன்று விடாமல், நம் துயரங்களிலே ஆண்டவரிடம் பரிந்து பேசி, ஆண்டவரிடம் கண்ணீர் விட்டு, நம்முடைய கவலையினால் அவரை வெவ்வேறு இடத்தில் பிரித்து விடாமல் அரவணைத்து அன்புடன் காக்கின்ற தாய் தொடர்ந்து நம்மை பராமரிக்கின்றார், உடன் இருக்கின்றார், உடன் நடக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், அன்பு செய்கின்றார். ஆண்டவராகிய நமது கடவுளாகிய இயேசுவிடம் நம் அனைவரையும் அழைக்கின்றார். அந்த அறைகூவலுக்கு அனைவரும் செவிமடுப்போமா? ஆமென்.